புதுச்சேரி ரோட்டியர்பேட் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மாணவர்களுக்கான ஆன்மீக ஓவியப் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி ரோட்டியர்பேட் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மாணவர்களுக்கான ஆன்மீக ஓவியப் போட்டி நடைபெற்றது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க மன அமைதிக்கான ஆன்மீக மைய நிறுவனர் ஸ்ரீ மணிவண்ணன் இறை அடிகளார் தலைமையில் கணபதி ஹோமம் நடைபெற்றது. மார்லிஸ் வரவேற்புரை நிகழ்த்தினார். வழக்கறிஞர் வாசகன் மற்றும் அம்மா ஆறுமுகம் தலைமையில் ஓவிய போட்டி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்கள் ஆகிய தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு நிறுவனரும் சமூக சேவகருமான எலிசபெத் ராணி, வழக்கறிஞர் கோபி, பிரபாகரன் ஆகியோர் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கும் சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. வனிதா கண்ணன் அவர்கள் ஓவிய போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு மரக்கன்று வழங்கினார். கோபி ஓவிய போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கினார். ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தின் செயலாளர் செல்வகுமார் நன்றியுரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சியில் ஓவிய போட்டி நடுவர்களாக கன்யா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் நிறுவனர் சுஜாதா மற்றும் புவனேஸ்வரி சம்பத் ஆகியோர் பங்கேற்றனர். விழாவின் ஏற்பாடுகளை ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தின் பொருளாளர் மகேஸ்வரன், நிர்வாக குழு, வளர்ச்சி குழு, இளைஞர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.